கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூரில் இருந்து சேலம் நோக்கி புறப்பட்ட பேருந்து திருவதிகை யூனியன் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சாலையில் நின்று கொண்டிருந்த நபர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பால் வியாபாரி பாபு மற்றும் பிரபு ஆகிய இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதால் பயணிகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்யும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கழிவறையில் கழிவுநீர் குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் எதிரில் உள்ள கழிவறையில் கழிவுநீர் குழாய் உடைந்துள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறி கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் கழிவுநீர் வெளியேறி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மருத்துவமனையிலேயே சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் தூய்மை பணியாளர்களுக்கு 2 மாத காலமாக ஊதியம் வழங்காததால் மாநகராட்சி மேயரை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். தூய்மை பணியாளர்கள், அம்மா உணவக ஊழியர்கள், பள்ளிகளில் பணி செய்யும் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள் உள்ளிட்ட தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் முறையாக ஊதியம் வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது. மேலும் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் PF பணத்தையும் 2 ஆண்டுகளாக கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் மேயர் ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 24ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் 25ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.